வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரனை களமிறக்குவதாக அறிவிப்பு. தேர்தல் முறைகேடுகள் தொடர்பாக நாளுக்கு நாள் முறைப்பாடுகள் அதிகரித்து வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. நெருக்கடிக்குள் மஹிந்த கட்சி ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி கருத்து. வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனின் அடுத்த நடவடிக்கையை திக் மனநிலையுடன் கூர்ந்து கவனிக்கும் தமிழ் அரசியல்வாதிகள். தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரனை களமிறக்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் பொது வேட்பாளர் தெரிவுக்கான குழுவின் உறுப்பினருமான என் ஸ்ரீகாந்தா இந்த அறிவிப்பினை விடுத்துள்ளார். 7 கட்சிகளும் 7 சிவில் அமைப்புகளும் இணைந்து உருவாக்கியுள்ள தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பில் சார்பில் தமிழ் பொது வேட்பாளராக அரியநேத்திரன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ளார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கான உடன்படிக்கை அண்மையில் கைச்சாத்திடப்பட்டதுடன் தமிழ் பொது வேட்பாளரை தெரிவு செய்வதற்காக குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டது. இந்த குழு பல்வேறு கட்ட கலந்துரையாடல்கள் மற்றும் ஆய்வுகளை மேற்கொண்டு தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரனை களமிறக்குவதற்கு தீர்மானித்துள்ளது. அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான KV தவராசா, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தன் ஆகியோரது பெயர்களும் இறுதிப் பட்டியலில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய கூட்டணியான ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 8 கட்சிகள் இணைந்துள்ளன. இந்த கட்சிகளோடு உடன்படிக்கை கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று வியாழக்கிழமை கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கில் இடம்பெற்றுள்ளது. பிளவுபடாத ஐக்கிய நாட்டுக்குள் சகலருக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் பிரகாரம் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடும் நிகழ்வு இடம்பெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தி, ஜனநாயக மக்கள் முன்னணி, மலேக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய முன்னணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், சுதந்திர மக்கள் சபை, அர்ஜுன ரணதுங்கவின் மக்களின் குரல் கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தயாசிரி ஜெயசேகரவின் தரப்பு உள்ளிட்ட 8 கட்சிகள் கூட்டணியின் பிரதான பங்காளிகளாக உள்ளன. அதேபோன்று நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக இயங்கும் எம்பிக்களும் பல்வேறு சிவில் அமைப்புகளும் தொழிற்சங்கங்களும் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பில் இணைந்துள்ளன. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனது ஆதரவாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் எனது அரசியல் நிலைப்பாட்டை அறிவிப்பதற்காக இதனை வெளியிடுகின்றேன். என்னுடன் அரசியல் ரீதியாக செயற்படும் கட்சி உறுப்பினர்கள், கல்விமான்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஏனைய கட்சிகளோடு நீண்ட அரசியல் கலந்துரையாடலின் பின்னரே இந்த அரசியல் முடிவை எடுத்துள்ளேன். 2022ஆம் ஆண்டில் நமது நாடு பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிகவும் ஸ்திரமற்ற நிலைமைக்கு மாறியது என்பதனை நாம் அனைவரும் அறிவோம். அப்போது நிலவிய ஸ்திரத்தன்மையிலிருந்து நாட்டை காப்பாற்றுவதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான பல அரசியல் குழுக்கள் ரணில் விக்ரமசிங்கவை நாட்டின் ஜனாதிபதியாக நியமிக்கும் முயற்சியில் ஈடுபட்டன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஏனைய அரசியல் சக்திகள் ரணில் விக்ரமசிங்க மீது வைத்துள்ள நம்பிக்கையின் பிரகாரம் எமது நாடு தற்போது குறிப்பிடத்தக்க ஸ்திரத்தன்மையினை அடைந்துள்ளது. இதன் காரணமாக ரத்னபுரி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பான்மையான கட்சி உறுப்பினர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்குமாறு என்னிடம் தெரிவித்துள்ள நிலையில் அவர்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பது எனது அரசியல் வாழ்க்கையில் நான் எப்போதும் கடைபிடித்து வரும் கொள்கையாகும். மேலும் நாம் அனைவரும் பெரும் தியாகங்களை செய்து ஸ்திரப்படுத்திய எமது நாட்டினை மேலும் கட்டியெழுப்ப நேரடியான யதார்த்தமான முடிவுகளை எடுக்கும் அரசாங்க தலைவர் இந்த தருணத்தில் தேவை என்பதும் எனது நம்பிக்கை. எனவே நான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் தொடர்ந்தும் இருந்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய ரணில் விக்ரமசிங்கவுக்கு எனது ஆதரவை வழங்க தீர்மானித்துள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.
தேர்தல் முறைகேடுகள் தொடர்பாக கடந்த 24 மணித்தியாலத்துக்குள் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 11 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 5 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. மேலும் கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி தொடக்கம் நேற்று வரை அறிக்கையிடப்பட்ட மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கையிலும் அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 91 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திற்கு 46 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சட்டத்தை மீறும் பட்சத்திலான முறைப்பாடுகள் 134ஆக பதிவாகியுள்ளதுடன் வன்முறை சம்பவம் ஒன்றாகவும் பதிவாகியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை விட்டு பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் ஒன்றிணையுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பத்ரமுல்ல நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நேற்று புதன்கிழமை காலை இடம்பெற்றிருந்த 2024ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் களமிறங்க உள்ள வேட்பாளர் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் 1970ஆம் ஆண்டு அரசியலுக்குள் நுழைந்தேன். சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் இருக்கின்றேன். எனது அனுபவத்தின்படி கூறுகின்றேன், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக எமது கட்சியின் சார்பில் நாமல் ராஜபக்ச போட்டியிட உள்ளார். எனவே கட்சியை விட்டு பிரிந்து சென்றவர்களை நாட்டிற்காகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வெற்றிக்காகவும் கடந்த காலங்களைப் போன்று எம்முடன் இணைந்து செயற்பட நாம் அழைக்கின்றோம் என்று தெரிவித்திருந்தார். சர்வதேச கடன்களை மறுசீரமைக்கும் காலப்பகுதியை உறுதியாக குறிப்பிடவில்லை. வெகு விரைவில் மறுசீரமைப்பு பணிகளை நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து நிதி மற்றும் நீதி தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன என்று நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினாக்களின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நிரோஷன் பெரேரா முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது, பொருளாதார பாதிப்புகளுக்கு மத்தியில் கடன் மறுசீரமைப்பு என்பது இலகுவானதொரு விடயமல்ல. பரந்துபட்ட செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். இலங்கை பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல வழிமுறைகளில் சர்வதேச மட்டத்தில் கடன்களை கொண்டுள்ளது. தேசிய கடன் சிறந்த முறையில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் லசாட் நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு இருதரப்பு ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்ளப்பட்டுள்ளது. கடன் மறுசீரமைப்பு பணிகள் சிறந்த முறையில் நிறைவடைந்ததன் பின்னர் நிதியமைச்சரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒப்பந்தங்களை பாராளுமன்றத்திற்கு முழுமையாக சமர்ப்பிப்பார். கடந்த காலங்களிலும் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்களின் விவரங்களை முழுமையாக பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பித்துள்ளோம். நீதி தொடர்பான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு கிளிபர்ட் சான்ஸ் நிறுவனத்திடம் இருதரப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. கடன் மறுசீரமைப்புக்கு பின்னர் இந்த ஒப்பந்தம் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும். வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு இறுதிப்படுத்தப்படும் திகதியை மத்திய வங்கியோ அல்லது அரசாங்கமோ உறுதியாக குறிப்பிடவில்லை. மறுசீரமைப்பு பணிகளை வெகு விரைவில் நிறைவு செய்து பொருளாதார மீட்சிக்கான அடுத்த கட்ட பணிகளை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம் என்றார். வைத்திய நிர்வாகி அர்ஜுனா ராமநாதன் மன்னாரில் விடுவிக்கப்பட்டிருப்பது தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எந்த அளவு மிரட்சியை ஏற்படுத்தியிருக்கும் என்று நாம் தேசியம் யூடியூப் சேனலில் காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தோம். இப்போது நாம் தமிழர் அரசியல் வட்டாரங்களில் கேட்ட விஷயங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் மேலதிகமாக 2 விஷயங்களில் அதீத மிரட்சி அடைந்துள்ளார்கள் என்பதை காட்டுகிறது. முதலாவது விஷயம், அர்ஜுனாவின் பொதுமக்களின் ஆதரவு வெளியிட்டிருப்பது மன்னாரில். யாழ்ப்பாண தமிழ் அரசியல்வாதிகள் மன்னாரில் அரசியல் செய்வதில்லை. அதேபோல கிழக்கு மாகாண தமிழ் அரசியல்வாதிகள் மன்னாரில் அரசியல் செய்வதில்லை. இப்போது யாழ்ப்பாண நபராக அறியப்பட்ட வைத்திய நிர்வாகி அர்ஜுனா ராமநாதன் திடீரென மன்னாரில் மக்கள் செல்வாக்கை பெற்றது அகில இலங்கை தமிழ் அரசியல்வாதிகளை கடும் கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. வைத்திய நிர்வாகி அர்ஜுனா ராமநாதன் இலங்கையின் எந்த பகுதியிலும் போய் அரசியலில் வெற்றி கிட்ட முடியும் என்ற உண்மையை மன்னாரில் அவருக்கு கிடைத்த வரவேற்பு புலப்படுத்தியுள்ளது. இது பாரம்பரிய அரசியல்வாதிகளை மிரள வைத்துள்ளது. வைத்திய நிர்வாகி அர்ஜுனா ராமநாதனின் அடுத்த நடவடிக்கை வடக்கு கிழக்கின் எந்த பகுதியை நோக்கியது என்பதை தமிழ் அரசியல்வாதிகள் திக் மனநிலையில் கூர்ந்து கவனிக்கிறார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்களின் சொந்த பிரச்சனை மொழியறிவு மற்றும் கல்வி அறிவு பற்றியது. தமிழர்கள் என்ற ஒரு பெரிய சமூகத்தையே இலங்கையில் தாங்க வேண்டிய தமிழ் அரசியல்வாதிகளில் சிலர் பல்கலைக்கழகங்களில் மழைக்கு கூட ஒதுங்கியவர்கள் இல்லை. இலங்கை நாடாளுமன்ற அமர்வுகளில் ஆணித்தரமாக கருத்து கூறும் ஆற்றலற்று கேன்டீனில் போண்டா தின்ன போகும் செயல் வீரர்கள் என்ற குற்றச்சாட்டு பரவலாக உள்ளது.
ஊருக்குள் விட்டால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மூத்த தமிழர்கள் என்று மேடைகளில் அலறக்கூடியவர்கள். 4-5 பேரும் அருகேமையும் ஆடு மாடுகளும் அவர்களது பேச்சுக்களை கேட்பதே வழமை. ஆனால் கொழும்பில் பேச வேண்டிய இடங்களில் பதுங்குவார்கள் என்று கூறுகிறார்கள். அது பாசை பிரச்சனை, பொது அறிவு பிரச்சனை. இப்படியானவர்கள் மத்தியில் திடீரென்று ஒரு வைத்திய நிர்வாகி அர்ஜுனா ராமநாதன் தோன்றியிருப்பது அவர்களின் அரசியல் வாழ்வை அளிப்பது மட்டுமின்றி வாழ்வாதாரத்தையே வீழ்த்தி விடலாம். அதனால் அவர்கள் தமது அறிவுக்கு ஏற்ற விதத்தில் வைத்திய நிர்வாகி அர்ஜுனா ராமநாதனை வீழ்த்த முயற்சிப்பார்கள் என்று அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. முயற்சி செய்தார்கள், ஆனால் முடியவில்லை என்பதே தற்போதுள்ள முடிவு. தமிழ் அரசியல்வாதிகளே, சோர்ந்து விடாதீர்கள். வேட்டியை மடித்துக் கொண்டு தம்பிடித்து ஓடி பாருங்கள். வைத்திய அர்ஜுனா தொலை தூரத்தில் ஓடுகிறார். விடாமல் துரத்துங்கள். இது உங்களது வாழ்க்கை பிரச்சனை, உங்களது.